நேத்து வரைக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம். அத்தகைய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது மனம் கவர்ந்த காதலரை இன்றைய தினம் நீங்கள் மறக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எவற்றில் நன்மை உண்டு, எவற்றில் யோகம் உண்டு, அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் மே மாதம் 10ஆம் தேதி 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினம் ஆகுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்துல என்னென்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறாருங்க. மேலும் இந்த சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க. இது இந்த கிரக அமைப்புகள் சிறப்பான நல்ல நன்மையை நமது கன்னிராசிக்கு கண்டிப்பாக வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. நல்ல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு தொலைபேசி வழியாகவோ அல்லது வேறு ஏதாவது லெட்டர் அல்லது இமெயில் மூலமாக உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு மிக எளிமையான ஒரு லட்சியத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. புதிய பாதை இன்னைக்கு நீங்க வகுத்து செயல்படக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு தோணுங்க. புதிய பாதைகள் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு கண்டிப்பா அமைப்பெறுங்க. ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்திருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களது ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகள் நீங்குங்க. அதன் மூலமா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுங்க. குறிப்பா இன்னைக்கு தோல் நோய்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி தோல் நோய்கள்ல நீங்க இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நோய்கள் இப்பொழுது உங்களுக்கு குணமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. சின்ன சின்ன சரும நோய்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் தொழிலில் உங்களுக்கு என்னதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. கொடுக்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே இன்னைக்கு கொடுத்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல நிதி நிலைமை இருக்கும். இந்த தினம் உங்களது பிளான்களை நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் நீங்கள் வர வேண்டிய பணத்தையும் இன்றைய தினம் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா போதும், அனைத்து பணங்களையும் வசூல் செய்த முடியுங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்யக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பெறுங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும். உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகள் உண்டு. பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடற்கல்வி தேவைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையணும் அப்படின்னா மனம் மற்றும் உடற்கல்வி கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு தேவைங்க. தியானம், யோகா போன்றவற்றை அறிந்து கொள்ள, அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இன்றைய தினம் முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் ஆரோக்கியமா மனசை வச்சிருங்க. உங்களோட மனசு ஆரோக்கியமா இருந்தால் உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க மனசை ஆரோக்கியமா வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதனால இன்றைக்கு உங்களுடைய சேமிப்பு பணம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் உங்களது சேமிப்புகள் மொத்தமாக காலியாக கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு மன சந்தோஷத்தோடு உங்களது காரியங்கள் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய தினம் உங்களது கடமைகள் எதையுமே நீங்கள் புறக்கணிக்காமல் இருங்க. கண்டிப்பாக அப்படி புறக்கணிச்சிங்கன்னா உங்களோட இருக்கக்கூடிய சில நபர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே உங்களது கடமைகளை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் யதார்த்தமாக பார்க்கணும் அப்படின்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இல்லைங்க. உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரை இன்றைய தினம் நீங்கள் மறக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட ஏற்படலாங்க. மறக்க முயற்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் இன்னைக்கு நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் முடிவு செய்கிறது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க. நீங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடிய திறமைகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. ஆனாலும் பயணங்களின் பொழுது நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்களா, பயணங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டீங்களாங்கிறத நீங்கள் இன்னொரு தடவைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு குஷியான நல்ல ஒரு யோகமான சூழல் இருக்குங்க. இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பாக நல்ல நன்மைகளை செய்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதனால் டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைலில் கிடைக்குங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வீடியோ மிஸ்
செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையறதுனால நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே, அது ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக பார்க்கும்பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய பேசும்பொழுது நீங்கள் இன்றைய தினம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நிதானிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாகவே அமைப்பெறுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய விதமாக எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா விஷயங்களையும் இன்றைய தினம் புதிய விதமாக நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் மாறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள், உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவரை பற்றிய நல்ல ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் புதிய விதமாக இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத சில செலவுகள் இருக்குங்க. அது சுப செலவுகளாக இருக்கலாம். ஆனாலும் அந்த செலவுகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கு. சில செலவுகள் தானாகவே விலகிவிடக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க. எனவே உங்களுக்கு அதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நீங்கள் செல்லும் இடங்கள்ல இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமா கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்பெறுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரும நோய்கள் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களது உடம்புல இது வரைக்கும் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் உதவியாக இருக்கும். மறக்காமல் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கும் பெனிஃபிட் தான், எங்களுக்கும் அது பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். பெனிஃபிட் கிடைக்கும் போது நம்ம ஏன் விடணும்? அதனால் நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினசரி நம்ம வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய தினசரி வேலைகளை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.